ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாக நம்ம ஜாதக ரீதியான தோஷங்களுக்கு பரிகாரங்களா கோயில்களை தான் சொல்லுவாங்க. அதே போல 12 ராசிகளுக்கு கோயில்கள் நாம் பார்த்தோம். 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம கோயில்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் யாருமே சின்னங்களையோ இல்லை படங்களையோ யூஸ் பண்ணி பார்க்கறது இல்ல. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, பழைய காலத்துல இருந்தே சின்னங்கள் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயும் சரி வியாபார ஸ்தலங்கள்லயும் சரி மக்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதற்கு சில உதாரணங்களா மானுடைய தலை, சிங்கத்தினுடைய தலை, புலி நகங்கள், யானை படங்கள், கடவுளின் படங்கள், மீன்களை வளர்க்கிறது, கடற்கரை படங்கள், குழந்தை படங்கள், இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம். இப்பவும் எல்லார் வீட்லயும் பயன்படுத்திட்டு வராங்க. அதே போல வியாபார ஸ்தலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 7 குதிரைகள் உடைய படம், குபேரருடைய படம், லக்ஷ்மியோடைய படம், அதுக்கப்புறம் டாக்டர் கிளினிக் எல்லாம் போனீங்கன்னா 2 பாம்புகள் இணைந்தா போல இருக்கிற படம். இதெல்லாம் எதுக்கு அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய தொழிலையும் எந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கும், வியாபாரங்கள் நல்லபடியா அமையறதுக்கும், வீட்லயும் செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கும் தான் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. அது போல இப்ப நாம 27 நட்சத்திரங்களுக்கான உரிய செல்வ செழிப்பை தரும் சின்னங்களையோ இல்லது படங்களையோ நாம இப்ப பார்ப்போம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டிலும் வியாபார தளத்திலும் பார்வைப்படும்படியாக வைக்கும் படம் என்ன அப்படின்னா அஸ்வினி தேவர்கள் படம். பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய படம் என்ன அப்படின்னா யானை. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய படம் என்ன அப்படின்னா கார்த்திகேயன், அதாவது ஆறுமுக பெருமானுடைய படம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய படம் என்ன அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணன் படம். அடுத்து மிருக சீரிஷம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டிலையும் வியாபார தளத்திலையும் வைக்கக்கூடிய படம் அப்படின்னா சந்திரன் படம். அடுத்து திருவாதிரை. இவர்கள் வைக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா சிவன் படம். அடுத்து புனர்பூசம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய படம் என்ன அப்படின்னா காமதேனு. அடுத்து பூச நட்சத்திரம். இவங்க என்ன படம் வைக்கலாம் அப்படின்னா ராமர் பட்டாபிஷேகத்தோட இருக்கிற மாதிரியான படத்தை வீட்டில் அல்லது வியாபார ஸ்தலத்துல வைக்கலாம். அடுத்தது ஆயில்யம். இவர்களும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வைக்கலாம். அடுத்து மகம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வைக்கக்கூடிய படம் என்னன்னா உங்களுடைய வீட்டிலுடைய முன்னோர்கள் படத்தை நீங்க வைக்கலாம். அடுத்து பூரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வைக்கக்கூடிய படம் என்னன்னா அத்திமரம். அடுத்து உத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வைக்கக்கூடிய படம் என்னன்னா சிவனும் சக்தியும் திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற படங்கள். அடுத்து ஹஸ்தம். இவங்க சூரியன் படம் வைத்தால் மிகவும் நல்லது. அடுத்து சித்திரை. இவர்கள் வைக்கக்கூடிய படம் என்னன்னா விஸ்வகர்மா. அடுத்து சுவாதி. இவர்கள் என்ன படம் வைக்கலாம் அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. அடுத்து விசாகம். இவர்கள் அக்னி பகவான் படத்தை வைக்கலாம். அடுத்து அனுஷம். தாமரை மலர் இருக்கக்கூடிய படத்தை வைக்கலாம். அடுத்தது கேட்டை. இந்த நட்சத்திரக்காரர்கள் தலைவர்களுடைய படத்தை வைக்கலாம். அடுத்து மூலம். இவர்கள் மரம் வேர் தெரிகிற மாதிரி இருக்கிற படத்தை வீட்லயும் வியாபார ஸ்தலத்திலையும் வைக்கலாம். அடுத்து பூராடம். இவர்கள் நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி படத்தை வைக்கலாம். அடுத்து உத்திராடம். இவர்கள் யானையோடைய படத்தை வைக்கலாம். அடுத்து திருவோணம். இவர்கள் மகாவிஷ்ணு கருடன் மீது இருக்கிற மாதிரியே படத்தை நீங்க வச்சா செல்வம் செழிக்கும். அடுத்து அவிட்டம். இந்த நட்சத்திரக்காரர்கள் புல்லாங்குழல் இருக்கிற மாதிரி படங்களை வைக்கலாம். அடுத்து சதயம். இவர்கள் நீர்வீழ்ச்சி படமோ இல்லைன்னா நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரியான படங்களையோ வைக்கலாம். அடுத்தது பூரட்டாதி. இவர்கள் சிவன் படத்தை வைக்கலாம். அடுத்தது உத்திரட்டாதி. இவர்கள் எரியும் ஜோதி இருக்கிற படத்தை வீட்லேயோ இல்ல வியாபார ஸ்தலத்திலேயே வைக்கலாம். அடுத்து ரேவதி. இவர்கள் இரட்டை மீன் இருக்கிற மாதிரி படங்களை வீட்லேயும் வியாபார ஸ்தலத்திலையும் வச்சா மிகவும் நல்லது. ஓகே வியூவர்ஸ், இப்போ நாம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான படங்களை வீட்டிலையும் வியாபார ஸ்தலத்திலையும் என்ன வைக்கிறது அப்படின்றத நாம பார்த்தோம். இதை நீங்க வீட்டில் வைக்கும் போது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, செல்வத்தை அளித்து அதே மாதிரி வியாபாரத்துல உங்களுக்கு அதிக லாபத்தை தந்து உங்கள் மகிழ்ச்சியை பன்மடங்காக பெருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.